ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வில்லேஜ் சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போறது பூண்டு கார குழம்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். சமையல் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கலாம். இது அப்பதான் எண்ணெயா இருந்தாதான் நல்ல டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கலாம். கடுகு, இப்ப கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்ப கருவேப்பிலை ஒரு கொத்து, ரெண்டு பூண்டு எடுத்து உரிச்சு வச்சிருக்கிறோம், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம், உரிச்சு அதை சேர்த்துக்கலாம். இது இப்ப நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கோங்க, அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். எண்ணெயும் அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமா இருக்கணும். நம்ம குழம்புக்கு மேல எண்ணெய் படங்குற அளவுக்கு இருந்தாதான் பூண்டு கார குழம்பு வந்து டேஸ்டா இருக்கும். பூண்டு வெங்காயம் இப்ப கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 4 தக்காளி மீடியம் சைஸா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறோம். அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டா தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும், அதனால உப்பு சட்டை போட்டுக்கிறோம். இப்போ நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கிறோம். இப்போ தக்காளி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு நல்லா எண்ணெய் துண்டா மேல பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சிருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். புளிப்பு வந்து நம்ம எவ்வளவு சேர்க்கமோ அந்த அளவு விருப்பத்துக்கேற்ப சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இது நான் வந்து வீட்டுல ஓன் ப்ரிப்பரேஷன், அதனால 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்க வச்சிருக்க மிளகாய் தூளுக்கு ஏத்த மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. தேங்காய் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் வச்சு அரைச்சு வச்சிருக்கோம், அந்த பேஸ்ட்டை ஊத்திக்கலாம். கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் இப்படி ஊத்தும் போது. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா கொதிச்சு குழு குழுன்னு அந்த ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மேல வரட்டும், அது வரைக்கும் ஒரு தட்டு போட்டு மூடி வைப்போம். இப்ப மூடி வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். இப்ப நல்லா குழம்புல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பு நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஃபைனலா ஒரு கொத்து கருவேப்பிலைய அப்படியே மேல தூவிக்கலாம். ஃபிளேவர் நல்லா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். பாய்.